So good evening students. Today we will see the current affairs analysis dated from 23rd to 25th August 2024. First we will see the South China Sea dispute. So இது ஏற்கனவே உங்களுக்கு நான் நிறைய வாட்டி எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். டிஸ்பிளே த ஸோ சவுத் சைனா சீயை பொறுத்த வரைக்கும் மலேசியா, ப்ரூனே, பிலிப்பைன்ஸ், ஸோ இந்த கண்ட்ரிக்கு இடையில் வரக்கூடிய சி, தட் இஸ் சைனாவுக்கு கீழே இருக்கிறதுனால இட் இஸ் கால்டு சவுத் சைனா சி. 1940 இந்த சைனா இந்த ஏரியாவை வந்து 90% அவங்களோட பகுதி அப்படின்றது. அதில் இருக்கக்கூடிய அந்த ரெட் லைன்ஸ், தட் இஸ் யூ டேஷ் லைன் அப்படின்னு பேர், 9 டேஷ் லைன், அந்த யூ ஷேப்பில் இருக்கக்கூடிய அந்த லைன் இருக்கக்கூடிய பகுதி எல்லாமே வந்து சைனா கிளைம் பண்ண ஆரம்பித்தாங்க 1940. அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய வளங்கள், ஸோ நேச்சுரல் கேஸஸாக இருக்கட்டும், பெட்ரோலியமாக இருக்கட்டும், ஸோ இதெல்லாம் தான் மெயின் ரீசன். ஸோ இதை கிளைம் பண்ணக்கூடிய மற்ற கண்ட்ரிஸ் எதெல்லாம் அப்படின்னா தாய்வான், மணிலா, அப்புறம் ப்ரூனே, மலேசியா, வியட்நாம், இந்த கண்ட்ரிஸ் எல்லாம். தெர் இஸ் அ 2 groups of island that is called as Paracel Island and Spratly Islands. ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ இதில் நியூஸ் எதனால் வந்திருக்கு அப்படின்னா இந்த டிஸ்பியூட்ஸ் அதிகமாக இருக்குது, சைனாவோட ப்ரெசன்ஸ் இந்த சவுத் சைனா சீல அதிகமாகிறது, மிலிட்ரி ப்ரெசன்ஸ், இட் வில் அஃபெக்ட் த இன்டர்நேஷ்னல் ட்ரேட் அப்படின்றது. கிட்டத்தட்ட இதில் நடக்கக்கூடிய ட்ரேட் 1/3 ஆஃப் தி வேர்ல்டு ட்ரேட் வந்து இது வழியாக தான் பாஸ் ஆகுது. அதில் 40% பெட்ரோலியம் ட்ரேட் வந்து இந்த ஏரியாஸில் தான் பாஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. தட் இஸ் மலாக்கா ஸ்ட்ரைட். இஃப் பீப்புள் நோ ஹியர் இட் வில் பி மலாக்கா ஸ்ட்ரைட். இது சி, இதுக்கு இந்த இடத்துல வரும், சிங்கப்பூர் இருக்கக்கூடிய பகுதியில் வரும், சரியா? அப்புறம் இட் வாஸ் எஸ்டிமேட்டட் தட் இஸ் 3.6 trillion 2016 நடக்கக்கூடிய ட்ரேட் அளவு சவுத் சைனா சி வழியாக பாஸ் ஆகிறது. அதில் 40% ஆஃப் த சைனாவோட ட்ரேட் வந்து இந்த வழியாக தான் கடந்து வருது அப்படின்றது. அது மாதிரி இந்தியாவுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட், 1/3 ஆஃப் தி வேர்ல்டு இந்தியாவுக்கு வரக்கூடிய ட்ரேட் 1/3 ஆஃப் தி இந்தியாவோட ட்ரேட் வந்து இது வழியாக தான் பாஸ் ஆகுது அப்படின்றது. அது மாதிரி 20% ஃபார் ஜப்பான், 40% ஃபார் சைனா, 20% ஃபார் ஜப்பான். ஸோ இதனால் இந்த சோக் பாயிண்ட் இஸ் மோர் இம்பார்ட்டண்ட். மலாக்கா ஸ்ட்ரைட்டாக இருக்கட்டும், சவுத் சைனா சீயும் வந்து இன்டர்நேஷ்னலில் ஃப்ரீ நேவிகேஷன் ஸோனாக இருக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஓப்பன் அண்ட் ஃப்ரீ நேவிகேஷன். இதுக்காக தான் குவாட் அப்படின்ற குரூப்பிங் க்ரியேட் பண்ணாங்க. அது நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். இது எல்லாமே ரிலேட்டட் தான், சரியா? ஸோ யூஎஸ் வந்து இந்த சவுத் சைனா சீயோட இம்பார்ட்டன்ஸை சொல்லியிருக்காங்க அவங்க ரிப்போர்ட்டில். கிட்டத்தட்ட 5.38 trillion cubic metric tons ஆஃப் நேச்சுரல் கேஸ் அங்கே இருக்கிறது சொல்லப்படுது. அது மாதிரி 11 billion barrels ஆஃப் ஆயில் அந்த ஏரியாஸில் இருக்குது அப்படின்றது சொல்லியிருக்காங்க. அப்புறம் ரேர் எர்த் மெட்டல்ஸ் எக்ஸெட்ரா. ஸோ தேட்ஸ் ஆல். த நெக்ஸ்ட் ஆர்டிக்கிள், தனஜர் அப்படின்ற ஒரு சேட்டலைட். ஸோ இது நெய்ம்ஸை வச்சு கேட்பாங்க. 1 அப்படின்ற லான்ச் பண்ணிடுறாங்க USA, தட் இஸ் நாசா. ஸோ இதுக்கு மேலே டீட்டெயில்ஸ் வந்து இதோட பர்பஸ் மட்டும்தான் கேட்கலாம். இது எதில் லான்ச் பண்ணாங்க அப்படின்னா ஸ்பேஸ் எக்ஸ், அது கேட்க மாட்டாங்க. ஸோ தனஜரை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் லான்ச் ஃபார் த பர்பஸ் டு ட்ராக் தி CH4 எமிஷன், தட் இஸ் மீத்தேன் கேஸ். அப்புறம் கார்பன் டை ஆக்சைடு எந்த அளவுக்கு பூமியிலேருந்து வெளியாகுது அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக அனுப்பியிருக்காங்க. எதுக்காக CH4 வந்து ட்ராக் பண்ணணும் அப்படின்னா மீத்தேன் ட்ராக் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். ஸோ எதனால் அப்படின்னா க்ரீன் ஹவுஸ் கேஸஸில் இட்ஸ் அ மோர் பொட்டென்ஷியல் கேஸ். கார்பன் டை ஆக்சைடு 80 times. கார்பன் டை ஆக்சைடு இஸ் அ க்ரீன் ஹவுஸ் கேஸ். க்ரீன் ஹவுஸ் கேஸ்னால் தெரியும் இல்லையா? ஸோ இட் வில் ஸ்டாப் தி அவுட் கோயிங் டெரெஸ்ட்ரியல் ரேடியேஷனை வெளியில் விடாது, ஹீட்டை வெளியில் விடாது. அப்போது 80 times ஹையர் தேன் தி கார்பன் டை ஆக்சைடு. ஸோ இட்ஸ் அ குளோபல் வார்மிங் பொட்டென்ஷியலில் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால தான் இது வந்து தடுக்கப்படணும். க்ரீன் ஹவுஸ் கேஸ் எமிஷன், தட் இஸ் மீத்தேன் கேஸ் எமிஷன்ஸ் வந்து ட்ராக் பண்ணப்பட்டு கண்ட்ரோல் பண்ணப்படணும். ஸோ மீத்தேன் கேஸ் இதுலேருந்தெல்லாம் வரும்னா நேச்சுரல் கேஸ் இருக்கக்கூடிய பகுதிகள், பயோ கேஸ் பயன்படுத்துகிறாங்கன்னா, கால்நடைகள் அனிமல் ரேஞ்சிங் பண்ணாங்கன்னா அங்கே இருக்கும். அது மாதிரி பேடி ஃபீல்டு நேச்சுரலாக அக்கர் ஆகுது, பேடி ஃபீல்டில் இருக்கும். அப்புறம் பாண்ட்ஸ், வெட்லேண்ட்ஸில் அதிகமாக வெளியில் வரும். ஸோ இது வந்து ட்ராக் பண்ணப்படணும் அப்படின்றதுக்காக தான் பண்ணுறாங்க. த நெக்ஸ்ட் ஆர்டிகல் ரிலேட்டட் வித் சீ பிளைன்ஸ். சீ பிளைன்ஸ்னால் தெரியும்ல, கடலில் ஏரோட்ரோம்ஸ், தண்ணியில் இறங்கக்கூடிய பிளைன்ஸ், லேண்டிங் அண்ட் டேக் ஆஃப் வந்து தண்ணியில் இருக்கும்.
ஸோ இந்தியாவில் இதை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க அண்டர் தி உதான் ஸ்கீம். உதய் தேஷ் கா நாக்ரிக் ஸ்கீம் அப்படின்னா ரீஜனல் கனெக்டிவிட்டி அதிகப்படுத்துறது. இப்போ நம்ம ஊர்லேயும் ஒரு ஏர்போர்ட் இருந்துச்சு அப்படின்னா, இப்போ தூத்துக்குடியில் தெர் இஸ் அன் ஏர்போர்ட். ஸோ அது வந்து ஸ்மால் ஏர்போர்ட். அப்போ ரீஜனலாக கனெக்ட் ஆகுறது தூத்துக்குடி வழியாக மதுரை ஆர் சென்னை போயிட்டு அங்கேருந்து வேறு ட்ராவல் பண்ணோம். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன ஏர்போர்ட்ஸை க்ரியேட் பண்ணி ஏர் கனெக்டிவிட்டியை அதிகப்படுத்துகிறேன். இப்போ கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்லேயும் பிளான் பண்ணாங்க சாமிதோப்பு ஏரியாஸில். ஸோ இட் வாஸ் கேன்சல்டு நவ். ஸோ இப்போது இது அது மாதிரி எந்தெல்லாம் நார்த் ஈஸ்டர்ன் ஏரியா இங்கெல்லாம் ஹெலிகாப்டர்ஸ் வந்து பிளான் பண்ணாங்க ஏர் கனெக்டிவிட்டி பர்பஸுக்கு. ஸோ அதே மாதிரி சீ பிளேன்ஸ் அப்படின்றது எங்கெல்லாம் கடல் பரப்பு அதிகமாக இருக்கோ அந்த ஏரியாஸில், ஃபார் எக்ஸாம்பிள் அந்தமான் நிக்கோபார், லக்ஷதீப், குஜராத்தில், அந்தமான் நிக்கோபார்லேயும் குஜராத்லேயும் இதை லான்ச் பண்ணாங்க. அந்த பெரிய அளவு சக்ஸஸ் ஆகலை அப்படின்றதுனால இப்போ ப்ரைவேட் பிளேயர்ஸை இதில் அதிகமாக கொண்டு வரலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் தே ஹேவ் ரிலீஸ்ட் கைட்லைன்ஸ். இப்போ முன்னாடி ஆப்ரேட் பண்ணுறதுக்குலாம் லைசன்சிங் வேணும், இப்போ லைசன்ஸ் எல்லாம் தேவையில்லை அப்படின்ற ப்ரொசீஜர். ஏன்னா ஆள் இல்லை நடத்துறதுக்கு. இந்த ப்ராஜெக்ட் வந்து ஃபெயிலியர் ஆகிடுச்சு. அதனால் உதான் திட்டம் இஸ் அ சக்ஸஸ். ஏன்னா ரீஜனல் ஏரியா இப்போ நார்த் ஈஸ்டர்ன் ஏரியா வந்து நீங்கள் ரோடு வழியாக ட்ராவல் பண்ணால் இட் வில் டேக் மோர் டைம். அப்போ அங்கே ஹெலிகாப்டர்ஸ் வந்து ஹேர் பண்ணி போவாங்க பீப்புள். நம்ம ஊரில் அந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ் கிடையாது. கம்மியான ரேட்டில் லாங் டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணுறது ஹெலிகாப்டர்ஸ் பயன்படுத்துவாங்க. ஸோ அது வந்து இட்ஸ் அ குட் சக்ஸஸ். ஸோ அதுக்காக உதான் திட்டம் சின்ன சின்ன ஃப்ளைட்ஸை கொண்டு போகிறது, இதுதான் மெயின் பர்பஸ். சரியா? ஸோ தட்ஸ் ஆல். இட் வாஸ் லான்ச்டு இன் 2016. ஃபஸ்ட்டு ஃப்ளைட் வந்து சிம்லா டு டெல்லி தான் இது பண்ணாங்க. த நெக்ஸ்ட் ஆர்டிகல் ரிலேட்டட் டு தி பர்சிஸ்டன்ட் பொல்யூட்டன்ஸ். FSSAI, ஃபுட் சேஃப்டி அண்ட் சேஃப்டி அண்ட் ஸ்டாண்டர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா, அவங்க வந்து ஒரு ரெகுலேஷன் கொடுத்துருக்காங்க. ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் இன்டர் மினிஸ்டீரியல் கமிட்டிஸ் வந்து அப்பாயின்ட் பண்ணப்படணும். எதுக்கு அப்படின்னா ஃபுட் சேஃப்டி அண்ட் ஸ்டாண்டர்ட்ஸ் மெயின்டைன் பண்ணுறதுக்காக. தட் இஸ் பெஸ்டிசைட்ஸை வந்து கம்மி பண்ணுறதுக்கு, நம்ம சாப்பிடக்கூடிய வெஜிடபிள் ஃப்ரூட்ஸில் இருக்கட்டும் அதிகமாக பயன்படுத்தப்பட அதை கண்ட்ரோல் பண்ணப்படணும் அப்படின்றது. வேர்ல்டு லெவலில் இருக்கக்கூடிய நார்ம்ஸ் என்ன அப்படின்னா தெர் இஸ் அ கோடெக்ஸ், தட் இஸ் WTOவில் வரும், வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷனில். கோடெக்ஸ் அப்படின்றது இன்டர்நேஷ்னலி அக்செப்டட் நார்ம். ஃபுட்டு வந்து இந்த கேட்டகரியில் இந்த ஸ்டாண்டர்டில் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் வெளிநாடுகளுக்கு அனுப்ப முடியும். நம்ம ஊரில் யூஸ் பண்ணக்கூடிய ஃபுட்டெல்லாம் நீங்கள் வெளியூருக்கு எடுத்துகிட்டு போனால் குப்பையில் தான் போடுவாங்க. அதே இது நீங்கள் பேக்கேஜ் ஃபுட், இப்போ டாட்டா டீ நீங்கள் குடிக்கக்கூடியது ஆக்சுவலாக இங்கேருந்து வெளியில் போகாது, பியூர் டீ தான் வெளியில் போகும். சரியா? அப்போ கோடெக்ஸ்ன்ற இட்ஸ் அ ஸ்டாண்டர்ட், கோடெக்ஸ் அல்மெண்டேரியஸ்ன்னு பேர். சரியா? இதில் ஒரு ஸ்டாண்டர்ட் மெயின்டைன் பண்ணுறேன். இந்த ஸ்டாண்டர்டில் ஏதாச்சும் ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்னா இன்டர்நேஷ்னல் ட்ரேட் பண்ண முடியாது. சரியா? இட்ஸ் அ நார்மல் ட்ரேட். இதில் பெஸ்டிசைட்ஸோட அளவு எவ்வளோ இருக்கலாம் அப்படின்னா 0.1 மில்லிகிராம்லேருந்து 80 மில்லிகிராம் வரைக்கும் இருக்கலாம். தட் இஸ் மேக்ஸிமம் ரெசிடியூ லிமிட் அப்படின்னு பேர், MRLன்னு பேர். இந்த அளவுக்கு மேலே இருந்துச்சுன்னா தேவனால. இப்போ ரீசெண்டாக நமக்கு ஸ்பைசஸ் வந்து சில கண்ட்ரிஸ் பேன் பண்ணாங்க, நம்மளோட இந்தியன் ஸ்பைசஸ். ஞாபகம் இருக்கா? நம்ம படித்தோம் இல்லை, இப்போ தான் ரீசெண்டாக தான். ஸோ அதுக்கான ரீசன் வந்து பெஸ்டிசைட்ஸ். ஸோ அதே மாதிரி ஃபுட் அண்ட் ஸ்டாண்டர்ட் அத்தாரிட்டி அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா 0.01 லெவலுக்கு கொண்டு வாங்க, இது வந்து மேக்ஸிமமே இவ்வளோ தான் இருக்கணும் அப்படின்றத ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கு ஆக்ஷன்ஸ் எடுக்கணும் அப்படின்ற ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்தியாவை பொறுத்தவரை பெஸ்டிசைட்ஸ் அதிகமாக யூஸ் பண்ணக்கூடிய கண்ட்ரி நம்ம தாவரங்களுக்கு, லைக் தட் இஸ் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ். இப்போது தெர் இஸ் அ கன்வென்ஷன் கால்ட் ஸ்டாக்ஹோம் கன்வென்ஷன், பர்சிஸ்டன்ட் ஆர்கானிக் பொல்யூட்டன்ஸ். அப்படின்னா இந்த பர்சிஸ்டன்ட் ஆர்கானிக் பொல்யூட்டன்ஸ் அப்படின்னா நம்ம DDT பவுடர் எடுத்துக்கலாம். நம்ம இன்செக்டிசைட்ஸ் பெஸ்ட் அட்டாக் பண்ணாமல் வாழை அது மாதிரி தாவரங்களில், ஸோ லைக் வெஜிடபிள்ஸுக்கெல்லாம் இதை யூஸ் பண்ணுறோம் நம்ம அதிகமாக. இது வந்து பர்சிஸ்டன்ட் ஆர்கானிக் பொல்யூட்டன்ஸ் ஆனால் இட் வில் சஸ்டெயின் ஃபார் லாங் அப்படியே இருக்கும். அதை நீங்கள் எடுக்கும்போது பயோ அக்குமுலேஷன், பயோ மேக்னிஃபிகேஷன் அதிகப்படுத்துது. இப்போ 10 வாழைக்காய் நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா அதுலேருந்து வரக்கூடிய ஒரு வாழைக்காயில் 0.1 மில்லிகிராம் இருக்குது அப்படின்னா 10லேருந்து சாப்பிடும்போது இட் வில் அக்குமுலேட்.
அப்போது அது இட் வில் பிகம் ஃபுட் பாய்சன் ஆல்சோ. சரியா? ஃபுட் பாய்சனிங்னா இந்த ஃபுட் பாய்சனிங் இல்லை, நீங்கள் இறந்து போகிற அளவுக்கு பாய்சனிங் கெப்பாசிட்டி அதிகம். பயோ மேக்னிஃபிகேஷன் அண்ட் பயோ அக்குமுலேஷன் அப்படின்னு பேர். ஸோ டிடிடி அது மாதிரி வேறு நிறைய இது இருக்குது, லிஸ்ட் இருக்குது அதில். ஸோ பர்சிஸ்டன்ட் ஆர்கானிக் பொல்யூஷனை பொறுத்த வரைக்கும் தேர் இஸ் அ கன்வென்ஷன் இன்டர்நேஷ்னலில். இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் உங்களுக்கு கொஸ்டின்ஸ். ஸ்டாக்ஹோம் கன்வென்ஷன்னு பேர், ஸ்டாக்ஹோம் கன்வென்ஷன். இந்த ஸ்டாக்ஹோம் கன்வென்ஷன் பொறுத்த வரைக்கும் இட் வாஸ் கிரியேட்டட் ஃபார் த பர்பஸ் டு பேன் த பர்சிஸ்டன்ட் ஆர்கானிக், இல்லைன்னா கண்ட்ரோல் ஹியூமன்ஸை அதுலேருந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக இது உருவாக்கப்பட்டது. 2004 இட் வாஸ் மேட் ஃபார் சிக்னேட்ரி. 2006 இந்தியா வந்து ஜாயின் பண்ணுது. இதில் 152 நாடுகள் இதில் சைன் பண்ணியிருக்காங்க. பர்சிஸ்டன்ட் அவங்க ரெகுலேஷன் படி அவங்க சில ஆர்கானிக் பொல்யூட்டன்ஸை சொல்லுவாங்க. இப்போ டிடிடி பவுடரை இந்தியாவுக்கு மட்டும்தான் விலக்கு கொடுக்கப்பட்டிருக்கு, மற்ற நாடுகளெல்லாம் அது பேன் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ அவங்க கொடுக்கக்கூடிய லிஸ்ட்டை நம்ம இந்தியாவிலையும் சரி மற்ற நாடுகளும் இதில் மெம்பராக இருக்கக்கூடிய கண்ட்ரீஸ் நீட் டு பேன். 2004 சிக்னேச்சர் முடிஞ்சு இம்ப்ளிமெண்டேஷன் வருது. 2006 இந்தியா ஜாயின் பண்ணுறாங்க. இது இம்பார்ட்டன்ட், இன்டர்நேஷ்னல் கன்வென்ஷன்ஸில் இம்பார்ட்டன்ட். சரியா? இதெல்லாமே என்வாயன்மெண்ட் கிளாஸில் வரும் உங்களுக்கு. ஸோ பர்சிஸ்டன்ட் ஆர்கானிக் பொல்யூஷன்ஸ் அப்படின்னு பேர். இதில் ஒரு லிஸ்ட் இருக்குது, ஷோ த லிஸ்ட். இந்தியாவில் தெர் இஸ் அ அனுபம் வர்மா கமிட்டி. இப்போ ஹேமா கமிட்டி ரிப்போர்ட் பயங்கர இஷ்யூ நடந்துகிட்ருக்கு, நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க கேரளாவில். ஸோ இந்த ரிப்போர்ட்ஸ் ஹைலைட் ஆகக்கூடிய ரிப்போர்ட்ஸ் எல்லாம் கேட்பாங்க. ஸோ கீழே டவுன் டவுன் ஸ்லோ ஸ்லோ. ஸோ இங்கே நீங்கள் டிஸ்பிளேயில் பார்க்கக்கூடிய பர்சிஸ்டன்ட் ஆர்கானிக் பொல்யூட்டன்ஸ் அதில் நேம்ஸ் இருக்குது. 66 நேம்ஸ் வந்து இந்தியாவில் பேன் பண்ணப்பட்டது. அது அனுபம் வர்மா கமிட்டி வந்து இப்போ அவங்க ரீசெண்டாக அமைச்சாங்க. எதுக்கு அப்படின்னா இது வந்து பேன் பண்ணப்பட்டது ஏதாவது யூஸில் இருக்குது அப்படின்றத ரிவ்யூ பண்ணுறதுக்காக அவங்க ஒரு ரெக்கமெண்டேஷன் கொடுக்கறதுக்காக இந்த கமிட்டியை வச்சு கொஸ்டின் கேட்பாங்க. சரியா? இதெல்லாமே இந்தியாவில் பேன் பண்ணப்பட்ட பர்சிஸ்டன்ட் ஆர்கானிக் பொல்யூட்டன்ஸ். சரியா? இது கொஸ்டின்ஸ் வரும், ஒரு வாட்டி கேட்டாங்க. ஸோ ஜஸ்ட் ரீட் இட். அப்புறம் ஆப்ஷன்லேருந்து நீங்கள் இதை ஒரு வாட்டி ரீட் பண்ணிங்கன்னா ஞாபகம் இருக்கும் கண்டிப்பாக. த நெக்ஸ்ட் ஆர்டிக்கிள் ரிலேட்டட் டு தி யூஎஸ் இந்தியா டிஃபென்ஸ் அக்ரிமெண்ட். இப்போது யூஎஸ் டிஃபென்ஸ் மினிஸ்டரும் இந்தியாவோட டிஃபென்ஸ் மினிஸ்டரும் மீட் பண்ணாங்க, ராஜ்நாத் சிங், அண்ட் தென் தே ஹவ் சைன்ட் அண்ட் நான் பைண்டிங் செக்யூரிட்டி சப்ளை அக்ரிமெண்ட் அண்ட் எம்ஓயு ஃபார் லைசன் ஆஃபீஸர். ஸோ நான் பைண்டிங் செக்யூரிட்டி அக்ரிமெண்ட், செக்யூரிட்டி சர்வீஸ் அக்ரிமெண்ட் அப்படின்னா லைக் சப்ளை செயின் கட் ஆகாமல் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸை வந்து ட்ரேடிங் பண்ணுறது, எந்த காலத்துலேயும் கட் பண்ணக்கூடாது. இட்ஸ் அ நான் பைண்டிங் அக்ரிமெண்ட், இட்ஸ் நாட் அ பைண்டிங் அக்ரிமெண்ட், நான் பைண்டிங் அக்ரிமெண்ட். அதுக்கு அடுத்து லயசன் ஆஃபீஸர். லயசன் ஆஃபீஸர்னால் நேவல் ஆஃபீஸர் இந்தியாவில் ஒருத்தங்க இருப்பாங்க, அதே மாதிரி நம்மளோட ஆஃபீஸர் ஒருத்தங்க யூஎஸில் இருப்பாங்க. லயசன் நமக்கு தெர் இஸ் அ இன்ஃபர்மேஷன் ஃபியூஷன் சென்டர்னு பேர், இன்ஃபர்மேஷன் ஃபியூஷன் சென்டர். இது ரீசெண்டாக கூட சொன்னேன் நான் உங்கள்கிட்டையும் கொஸ்டின் கேட்டேன். இன்ஃபர்மேஷன் ஃபியூஷன் சென்டர் எங்கே இருக்குது இந்தியாவில்? கீழே என்ன ஸ்ரீலங்காலையா? மதுரை? ஆப்பிரிக்காலையா? ஆப்ஷன் டெல்லி, குருகிராம், நோய்டா, புனே, அப்புறம் சென்னை. சென்னை அதை தான் நான் யோசித்து சொன்னேன், அப்போயே புரிஞ்சுக்கணும் நீங்கள். குருகிராம் தட் இஸ் இன் நியர் டு டெல்லி. டெல்லி கிடையாது, குருகிராம் வந்து தனி. குருகான் எத்தனை வாட்டி சொன்னேன், இப்போ ரீசெண்டாக கூட உங்களுக்கு ஒரு 2 வீக்ஸ் முன்னாடி கூட நான் கேட்டேன், உங்கள்கிட்ட ஞாபகம் இருக்கா? ஸோ இன்ஃபர்மேஷன் ஃபியூஷன் சென்டர் அப்படின்னா ஒயிட் ஷிப்பிங், கடலில் போகக்கூடிய ஷிப்பு. இப்போ நம்ம ஊரில் வண்டிகளெல்லாம் ஓடுதில்ல, இந்த வண்டிகளோட நம்பர் இருக்கும். சப்போஸ் இதில் ஒரு ஃபேக் வண்டி ஓடுது அப்படின்னா அந்த நம்பரை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அது மாதிரி எந்தெந்த ஷிப் வந்து ரெகுலேட்டட் ஷிப், இப்போது அமெரிக்காவிலேருந்து ஒரு ஷிப் இந்தியாவுக்கு வருதுன்னா அந்த ஷிப்புக்கு பொருட்களை ஏற்றிட்டு வருதுன்னா அதுக்கு பேர் ஒயிட் ஷிப்புன்னு பேர். இதே இராணுவ ரீதியான கப்பல், ஏர்கிராஃப்ட் கேரியர், ஐஎன்எஸ் இந்த மாதிரி கப்பல்கள் வந்துச்சுன்னா அது டிஃபென்ஸ் பர்பஸ். ஸோ ஒயிட் ஷிப்பிங் டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த ஃபியூஷன் சென்டரில் இருக்கும். இப்போ எந்தெந்த கப்பலெல்லாம் இந்த லீகலாக ட்ரேட் பண்ணப்படுது, இப்போ இல்லீகல் கப்பல்கள் ஏதாச்சும் இப்போ இந்தியன் ஓஷனில் இருக்குன்னா அதை கண்டுபிடிக்கிறது தான். அப்படின்னா இந்த கப்பல்கள் எல்லாம் அமெரிக்காவிலேருந்தோ வர நாடுகள்லேருந்து வருது, அப்போ இந்த கப்பல் எது அப்படின்னு கண்டுபிடிப்பாங்க.
அப்போ அந்த கப்பல்கள் வந்து இல்லீகல் ட்ரேடை தடுக்கிறதுக்காக. சரி, அந்த பர்பஸ். ஸோ இதுக்கு வந்து லேசன் ஆஃபீஸர் ஒருத்தர் இங்கே இருப்பார். எல்லா நாடுகள் லைக் இப்போ ஃப்ரான்ஸோட லேசன் ஆஃபீஸர் இந்தியாவில் இருக்காங்க. இதே மாதிரி அமெரிக்காவில் செட்டப்ஸ் இந்த மாதிரி ஃபியூஷன் சென்டர்ஸ் இருக்கும். அதில் இந்தியன் பீப்புள் அது மாதிரி அவங்க இங்கே ஒர்க் பண்ணுற மாதிரியான செட்டப் தான் அது. இதுக்கு வந்து சைன் பண்ணியிருக்கோம் இந்தியாவும் அமெரிக்காவும். அது மாதிரி டிஃபென்ஸில் வேறு என்னெல்லாம் அக்ரிமெண்ட் முன்னாடி சைன் பண்ணியிருக்கோன்னா லெமோயா அக்ரிமெண்ட். இதெல்லாமே இன்டர்நேஷ்னல் ரிலேஷனில் நீங்கள் படிப்பீங்க, இருந்தாலும் நான் ஞாபகப்படுத்துகிறேன், படித்தவங்க ரிவைஸ் பண்ணிக்கோங்க. வாட் இஸ் லாஜிஸ்டிக் எக்ஸ்சேஞ்ச் மெமரண்டம் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் அக்ரிமெண்ட், லாஜிஸ்டிக் எக்ஸ்சேஞ்ச் மெமரண்டம் ஆஃப் அக்ரிமெண்ட். ஸோ மெமரண்டம் ஆஃப் அசோசியேஷன் இது என்ன அப்படின்னா 2 கண்ட்ரிஸும் அவங்களோட லாஜிஸ்டிக்ஸை ஷேர் பண்ணிப்பாங்க. இப்போ அமெரிக்காவோட பேஸை இந்தியாவோட விமானங்கள் இல்லைன்னா இந்தியாவோட கப்பல்கள் பயன்படுத்த முடியும், போர்ட்ஸ். ஸோ அதே மாதிரி இந்தியாவோட போர்ட்ஸை அமெரிக்கா பயன்படுத்த முடியும். அவங்களோட கப்பல்கள் வரும்போது அதுக்கு ரிப்பேர் எதாவது பண்ணணும், ஃபியூயல் ஃபில் பண்ணணும், அந்த மாதிரி பர்பஸ். அது மாதிரி காம்கோசா அப்படின்ற அக்ரிமெண்ட் இருக்குது. தென் பெக்கா, இதெல்லாமே நான் உங்களுக்கு அங்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இட்ஸ் அ கம்யூனிகேஷன் ரிலேட்டட், இது நேவிகேஷன் ரிலேட்டட். அப்புறம் இன்னொன்று இருக்குது, கேட்ஸான்னு ஒன்று இருக்குது, கவுண்டர் அமெரிக்கன் அட்வைசரிஸ் ஆக்ட். சரியா? ஸோ இது 4மே வந்து ஃபவுண்டேஷனல் அக்ரிமெண்ட் டிஃபென்ஸ் ரிலேட்டடாக அமெரிக்கா கூட நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ இது இம்பார்ட்டன்ட். தட்ஸ் ஆல். தென் நெக்ஸ்ட் வந்து யூத்தனேஷியா. தட்ஸ் அ ஸ்டோரி ஆஃப் யூத்தனேஷியா. பேசி யூத்தனேஷியா வந்து கிளைம் பண்ணியிருக்காங்க ஒரு பேஷண்ட்டுக்கு. யூத்தனேஷியானா என்னது? கருணை கொலை, மர்சி கில்லிங். சரியா? அப்போ இந்தியாவில் யூத்தனேஷியா அலோடு அப்படின்னு கேட்டாச்சுன்னா வெதர் இட் இஸ் அலோட், கருணை கொலை அலோ அப்படின்னா முன்னாடி கிடையாது, 2011 கிடையாது, 2018 ஜட்ஜ்மெண்ட்டில் பேசி யூத்தனேஷியா அலோட் அப்படின்னு சொன்னாங்க. பேசி யூத்தனேஷியானா கருணை கொலை, பேசி அண்ட் ஆக்டிவ் இஸ் தேர். ஆக்டிவ்னா இன்ஜெக்ஷன் போட்டு கொள்வது, லீத்தல் இன்ஜெக்ஷன் வில் பி யூஸ்ட். ஏன்னா அவங்க வந்து சாக மாட்டாங்க, ஹோமோ ஸ்டேஜில் இருப்பாங்க அப்படின்றப்போ. ஸோ பேசிவ் யூத்தனேஷியா அப்படின்னா லைஃப் சப்போர்ட்டை எடுக்கிறது. இப்போது ஆக்சிஜன்லேயே தான் இருக்கணும், வெண்டிலேட்டரில் தான் இருந்தால் தான் அவங்க தப்பிப்பாங்க அப்படின்னா வெண்டிலேட்டர் சப்போர்ட்டை எடுத்துருவாங்க. இஃப் இட் இஸ் அலோட், அலோவ் பண்ணால் மட்டும்தான் எடுக்க முடியும். ஆனால் நிறைய இடத்துல நடக்கும் இந்த மாதிரி, யாருக்கு தெரியும், அப்படிதானே? ஸோ பேசிவ் யூத்தனேஷியா இந்தியாவில் அலோட். 2018 there is a judgment came. இந்த ஜட்ஜ்மெண்ட்டெல்லாம் இம்பார்ட்டன்ட் உங்களுக்கு. காமன் கேஸ் நீங்கள் அங்கே படிச்சுக்கோங்க. வெர்ஸ் யூனியன் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, அதில் ரைட் டு டை வித் டிக்னிட்டி இஸ் அ ரைட் டு லைஃப் அண்ட் பர்சனல் லிபர்ட்டியில் இட்ஸ் அ பார்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? ஆர்டிகிள் 21. ஸோ ரைட் டு டை வித் டிக்னிட்டி, சாகிறது கூட நம்ம லைக் என்ன சொல்கிறது, ஒரு அவமானப்பட விதமாக சாகக்கூடாது. வி நீட் டு ஹாவ் அ டிக்னிஃபைட் லைஃப் இருக்கிற மாதிரி, டிக்னிஃபைட் டெத், மரியாதையான. இப்போ ஊர்வலங்களில் ஏதாச்சும் அவமரியாதைகள் பண்ணாங்கன்னா அலோவ் பண்ண மாட்டாங்க, சாவு ஊர்வலங்கள். சரியா? தூக்கிட்டு போகும்போது ஒரு அவமானப்படுத்துகிற மாதிரி பண்ணாங்கன்னா போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணோம் அப்படி பண்ணுறவங்கள. கரெக்ட் தானே? தெரியாது. ஓகே. ஸோ லிவிங் வில் அப்படின்னு பேர், லிவிங் வில். ஸோ இந்தியாவில் எப்போது அலோவ் பண்ணாங்கன்னா 2018 there's a கைட்லைன்ஸ் அனௌன்ஸ்ட். அதுக்கு முன்னாடி 2011 அருணா ஷன்பர் கேஸில் நாங்கள் வந்து கைட்லைன்ஸை க்ரியேட் பண்ணுவோம்னு சொன்னாங்க. அந்த கேஸும் இம்பார்ட்டன்ட். இது பாலிட்டியில் நம்ம படிச்சிருக்கோம், ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ லிவிங் வில் வந்து ஃபைல் பண்ணணும். இப்போ பேஷண்ட் பண்ண முடியாது, இஸ் இன் கோமா ஸ்டேஜ் அப்படின்ற பேஷண்ட்டோட உறவினர்கள் இல்லைனா ஃப்ரெண்ட் சர்க்கிள், ரிலேட்டிவ் சர்க்கிள் இருக்கிறவங்க இல்லைனா பேஷண்ட்டுக்கு வேண்டப்பட்டவங்க யாராச்சும் தே கேன் கிவ் தேர் லிவிங் வில். லிவிங் வில் கொடுக்குறது அப்படின்னா இட் வில் பி கிவன் கெசட் நோட்டிஃபிகேஷனில், கெசட்டட் ஆஃபீஸர் சிக்னேச்சரில் கொடுக்கணும், இல்லைனா நோட்ரி ஆஃபீஸர், நோட்ரி லாயர்ஸ் வந்து சைன் பண்ணணும். அப்படி சைன் பண்ணதுக்கு பிறகு தேர் வில் பி கோர்ட் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா 3 member டாக்டர்ஸ் வில் பி அப்பாயிண்டட். ஆக்சுவலாக இவங்க வந்து யூத்தனேஷியா கொடுக்க வேண்டிய பர்சனாக, கருணை கொலை பண்ண வேண்டிய பர்சன் அப்படின்றது 3 member டாக்டர் வில் என்கொயர். அதுக்கு பிறகு இட் வில் கோ டு எத்தனை பெஞ்ச் ஜட்ஜு. இவங்க வந்து பேஷண்ட்டு ட்ரீட் பண்ணக்கூடிய டாக்டர் இதில் இருக்கணும், மற்றபடி 2 டாக்டர்ஸ், மொத்தம் 3 டாக்டர்ஸ். இந்த 3 டாக்டர்ஸும் இவர் வந்து இனி உயிரோடு வர்றதுக்கான ரிவைவ் ஆகிறதுக்கான வாய்ப்பே இல்லை அப்படின்னா த ரெக்கமெண்டேஷன் வில் பி கிவன் டு கில். கில் அப்படின்றது இட்ஸ் அ பேசிவ் தான், இட்ஸ் நாட் லைக் மர்டர். அப்போது ஹைகோர்ட்டுக்கு போகும். ஹைகோர்ட்டில் மினிமம் 2 ஜட்ஜஸ் ரிட் பெட்டிஷனை ஃபைல் பண்ணுற மாதிரி, ரிட் பெட்டிஷனுக்கு 2 ஜட்ஜஸ் இருப்பாங்க. அதே மாதிரி
இதுக்கும் 2 ஜட்ஜஸ். இவங்க வந்து ரெக்கமெண்டேஷன் கொடுத்தா, இவங்க வந்து அப்ரூவ் பண்ணால் தென் ஹீ கேன் பி கிவன் passive euthanasia. சரியா? கில்ட் அப்படின்னு சொல்லக்கூடாது. இட்ஸ் நாட் கில்லிங். லைஃப் சப்போர்ட்டை எடுத்துருவாங்க, அவ்வளோதான். சரியா? ஸோ இந்த ரெக்கமெண்டேஷன், ஸோ இது இன்றைக்கி அலோட். அதனால் இப்போ இந்த பேஷண்ட்டுக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவங்க வந்து பேசிவ் சப்போர்ட், லைஃப் சப்போர்ட்டில் இல்லை, அவங்க வந்து நார்மலாக இருக்காங்க, சாப்பாடு கொடுத்து டியூப் வழியாக சாப்பாடெல்லாம் போகுது, லைஃப் சப்போர்ட்லேருந்து லைஃப் சப்போர்ட்டை எடுக்கலாம். இதுக்கு வந்து ஆக்டிவ் யூத்தனேஷியா தான் கொடுக்கணும், அதனால் முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. சரியா? பேரண்ட்ஸ் தான் அதை கேட்டிருக்காங்க. ஒரு 11 வயசு பையன், இப்போ 11 வருஷமாக ஹி வாஸ் இன் கோமா ஸ்டேஜ். ஓகே, த நெக்ஸ்ட் ஆர்டிக்கிள். ஸோ விக்யான் தரா ஸ்கீம், இது ஆக்சுவலாக சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில் 3 ஸ்கீம்ஸை வந்து ஒன்று சேர்த்துருக்காங்க. சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, இன்ஸ்டிடியூஷனல் அண்ட் ஹியூமன் கெப்பாசிட்டி, R&D, அப்புறம் இனோவேஷன், டெக்னாலஜி டெவலப்மெண்ட் அண்ட் டிப்ளாய்மெண்ட், இந்த 3 ஸ்கீமே, அம்பர்லா ஸ்கீமையும் ஒன்று சேர்த்து விக்யான் தாரா அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க. வேறு புதுசாக ஒன்றும் இல்லை, சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி ரிசர்ச்சை வந்து அதிகப்படுத்துறதுக்கும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸை க்ரியேட் பண்ணுறதுக்கும். சரியா? ஸோ தேட்ஸ் ஆல். தென் எலிமினேஷன் ஆஃப் லெஃப்ட் விங் மாவோயிசம். 2026 மார்ச்சுக்குள்ளாடி நாங்கள் வந்து லெஃப்ட் விங் எக்ஸ்ட்ரீமிசம், தட் இஸ் மாவோயிஸ்ட்டை வந்து அழிச்சிருவோம். மாவோயிசம் எங்கே க்ரியேட் ஆச்சு? 1967 நக்சல்பாரி அப்படின்ற வில்லேஜ் எங்கே இருக்குதுன்னு சொன்னேன். இது முன்னாடி ஒரு வாட்டி இந்த ஸ்டோரி சொல்லியிருக்கேன் நான். வெஸ்ட் பெங்கால், ஆந்திர பிரதேசம், வெஸ்ட் பெங்காலில் இருக்குது நக்சல்பாரி அப்படின்ற வில்லேஜ். அந்த வில்லேஜில் தான் அங்கே இருக்கக்கூடிய ஜமீன்தாருக்கு எதிராக அங்கே இருக்கக்கூடிய மக்கள் புரட்சி பண்ணி அவர் வீட்டில் போய் அவங்களோட அந்த லேண்டையெல்லாம் அவர் வாங்கி வச்சுருந்தார், டாக்குமெண்ட்ஸ் எல்லாம். அதனால் அவங்க என்ன பண்ணாங்க, எல்லா பீப்புளும் உள்ளே போயிட்டு அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கிழிச்சு போட்டு, இனி ஜமீன்தாருக்கு இதுக்குள்ள உரிமை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு லேண்டை யார் வேணால் பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் எரிச்சு போட்டு ஃபஸ்ட் டைம் ரிவோல்டட். அதில் 3 பர்சன் இம்பார்ட்டன்ட், சாரு மஜ்மதார், கானு சன்யால், ஜங்கல் சந்தால், அப்படி இவங்க 3 பேரும் தான் இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் இட் ஸ்ப்ரெட்டட் டு தெலுங்கானா, ஆந்திர பிரதேஷ், ஒடிசா, சத்தீஸ்கர். இன்றைக்கி நக்சல் மூவ்மெண்ட்டாக அது பெரிய அளவில், இது வந்து மாவோ ஜிடோங் அப்படின்ற சைனாவோட ரெவல்யூஷனரி CPA கம்யூனிஸ்ட் பார்ட்டி, அவங்களோட தலைமையில் இது இந்தியாவுக்குள்ளே எக்ஸ்ட்ரீமிசம் இந்தியாவுக்குள்ளே வந்துச்சு. இட்ஸ் எ லெஃப்ட் விங் எக்ஸ்ட்ரீமிசம். சரியா? அதுக்கு பிறகு அது அப்படியே ஃபாலோ பண்ணப்பட்டு நக்சல் டெரரிசமாக இன்றைக்கி இந்தியா ஃபுல்லாக நிறைய இடங்களில், பீகார், சத்தீஸ்கர், மத்திய பிரதேஷ், அப்புறம் உத்தரப்பிரதேஷ் வராது, வெஸ்ட் பெங்கால் வரும், அப்புறம் ஆந்திர பிரதேஷ் ஏரியா, கேரளா பார்டர்ஸ் ஏரியாவிலும் வரும். இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா அது ரொம்ப தடுத்துட்டாங்க. இது நக்சல் மூவ்மெண்ட் அப்படின்றது இப்போ டெரரிசம், இஸ்லாமிக் டெரரிசம் ஆர் எனி அதர் டெரரிஸ்ட் குரூப் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க வந்து ஃபண்டமெண்டல் டெரரிஸ்ட். எப்படி சொல்கிறேன்னா, ஒரு ரிலீஜியஸ் ஃபண்டமெண்டலிசம் இருக்கும், ரிலீஜியஸ் பேஸில் அவங்க சண்டை போடுறாங்க. ஆனால் இவங்க வந்து அவங்களோட வாழ்வாதாரத்துக்காக இப்போ அவங்களோட லேண்டை யாராவது பிடுங்குறாங்க அப்படின்னா தே வில் ஃபைட். அதை அவங்க எப்படி ஃபைட் பண்ணுவாங்கன்னா பாம் பிளாஸ்டிங், அவங்களுக்கு தெரிஞ்ச லாங்குவேஜில் பண்ணுறாங்க. ஸோ அதான். ஸோ இது என்ன அப்படின்னா, கவர்மெண்ட் வந்து ஆதிக்கம் செலுத்துது, கவர்மெண்ட் வந்து எங்களோட வாழ்வாதாரங்களை திருடுது. இந்த ட்ரைபல்ஸை வந்து அதை ஒரு குரூப் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா கிளப்பி விடுறது. ஸோ அதன் மூலமாக நிறைய பேர் நக்சல் ஆக்டிவிட்டீஸில் வந்திருக்காங்க. மைனிங் ஆப்ரேஷன் காடுகளில் பண்ணுறதுனால அவங்க காட்டுக்குள்ளே செட்டிலாக இருப்பாங்க, திடீர்னு வந்து மைனிங் எடுக்க அந்த லேண்டெல்லாம் பிடிக்கும்போது அவங்க வந்து புரட்சி பண்ணுறாங்க. வெப்பன், அமினேஷன்ஸ் இதெல்லாமே வந்து சைனா போன்ற நாடுகள் இவங்களுக்கு கொடுக்குறாங்க, அதன் மூலமாக அவங்க வந்து பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ த்ரெட்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா நமக்கு நேஷ்னல் செக்யூரிட்டி, இப்போ ஏதாச்சும் கொரில்லா வார்ஃபேர் ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க, ஏதாவது இராணுவ வீரர்கள் இல்லைனா பொலிட்டீஷியன்ஸ் போகிறாங்கன்னா பாம்பு வைக்கிறது, இந்த மாதிரியான ஆக்டிவிட்டீஸ். இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டிஸ்ட்ராய் பண்ணுறது, ஒரு கம்பெனி வைக்கணும்னா அதை உடைப்பாங்க, ரோடு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை உடைப்பாங்க, பாலங்களை உடைப்பாங்க, இந்த மாதிரி நிறைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சரல் கொலாட்ரல் டேமேஜஸை க்ரியேட் பண்ணுவாங்க. ஸோ இதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக 2015 we created a policy called as நேஷ்னல் பாலிசி டு கண்ட்ரோல் மாவோயிசம். அதில் டெவலப்மெண்ட், இவங்க நிறைய பேர் இதில் ஈடுபடுறதுக்கு காரணம் வேலை இல்லாதது, அதனால் அவங்களுக்கு ஸ்கில் டெவலப்மெண்ட், வேலை வாய்ப்புகளை உருவாத மாதிரியான ப்ராஜெக்டை அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுறது. சம்தான் அப்படின்ற ஒரு ஸ்கீம் இருக்குது. ஸோ அதன் மூலமாக ப்ராப்பர் கவர்னன்ஸ் கொடுக்குறது. அது மாதிரி இதில் ரொம்ப அடிமைப்பட்டிருக்கவங்க அப்படின்னா, இந்த சென்ஸ் டெரரிசம் ஆக்டிவிட்டீஸில் என்ன பண்ணாலும் அவங்க வெளியில் வர மாட்டாங்க அப்படின்னா அவங்களெல்லாம்
ஒன்றே அரெஸ்ட் பண்ணுறது இல்லைன்னா கொல்றது. தட் இஸ் ஆப்ரேஷன் கிரே ஹவுண்ட் அப்படின்னு பேர். க்ரீன் ஹண்ட்னு ஒன்று கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. இதன் மூலமாக இன்றைக்கி கிட்டத்தட்ட பீகார், இது ஹோம் மினிஸ்டர் தான் சொல்லியிருக்காரு, இட்ஸ் அ ரிப்போர்ட், அத்தன்டிகேட்டட் ரிப்போர்ட் தான். இன்றைக்கி பீகார், ஜார்க்கண்ட், ஆந்திர பிரதேஷ், ஒடிசா, மத்திய பிரதேஷ்லாம் இந்த நக்சலிசம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது வந்து 2026 வி வில் ஸ்டாப். முன்னாடி 126 டிஸ்ட்ரிக்ட் அஃபெக்ட் ஆயிருந்துச்சு 2013. இப்போ அது 38 குறைஞ்சிருக்கு. 70% மேலே ஃபெட்டாலிட்டிஸ், அப்படின்னா தாக்குதல் மூலமாக மனித இழப்புகள், பாதிப்புகள் வந்து குறைஞ்சிருக்கு. அது மாதிரி அட்டாக்ஸும் கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வி நீட் டு வெயிட் அண்ட் சி 2026 நம்ம அதை கண்ட்ரோல் பண்ணுவோம் அப்படின்னு. ஸோ நெக்ஸ்ட் ஆர்டிக்கிள் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். நேஷ்னல் ஸ்பேஸ் டே நம்ம ஃபஸ்ட் டைம் 23 கொண்டாடணும். இதுதான் ஃபஸ்ட்டு. ஏன்னா போன வருஷம் இதே டைமில் சந்திராயன் வந்து லேண்டிங் ஆச்சு, சந்திராயன் 3. ஸோ அதை செலிப்ரேட் பண்ணும்போது நேஷ்னல் ஸ்பேஸ் டே. இதெல்லாம் கொஸ்டின்ஸில் வரும் உங்களுக்கு. ஸோ இந்தியாவோட ஸ்பேஸ் செக்டார் எப்படி இருக்குது, நம்ம அதுக்கப்புறம் என்னெல்லாம் பண்ணியிருக்கோம், சந்திராயன் லேண்டிங் பண்ண போகிற, ஆதித்யா L1 லான்ச் பண்ணோம், இதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கோங்க, வெரி இம்பார்ட்டன்ட். ககன்யான் டெஸ்டிங் பண்ணோம், ககன்யான் டெஸ்டிங். அது மாதிரி எக்ஸ்போசாட் வந்து லான்ச் பண்ணோம். அது மாதிரி ரீயூசபிள் லான்ச்சிங் வெஹிக்கிள் புஷ்பேக் லான்ச் பண்ணோம். இது கேட்டிருந்தாங்க இப்போ ரீசெண்டாக குரூப் 4 கேட்டிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். குரூப் 4 இல்லைன்னா குரூப் 1 கேட்டிருந்தாங்க. புஷ்பேக் அதுக்கு பேர், அவங்க கேட்டிருந்தாங்க அதுக்கு பேர் என்னன்னு கேட்டிருந்தாங்க. அது மாதிரி SSLV இப்போ ரீசெண்டாக நம்ம 3rd லான்ச் பண்ணோம், இப்போ ரீசெண்டாக பண்ணது. அப்போ இதுக்கு முன்னாடி 2 பண்ணியாச்சு. சரியா, ஸ்மால் சேட்டலைட் லான்ச் வெஹிக்கிள். இதெல்லாமே நம்மளோட சக்ஸஸை சொல்லுது. ஆனாலும் ஸ்பேஸில் இருக்கக்கூடிய நம்ம சிக்னிஃபிகன்ஸ் என்னெல்லாம் அப்படின்னா, நம்ம ஸ்பேஸ் வந்து கிட்டத்தட்ட 2% ஆஃப் தி வேர்ல்டு எக்கனாமி க்ரியேட் பண்ணுது. அப்படின்னா லாபத்தை சம்பாதிக்க 2% வேர்ல்டு லெவலில் கம்பேர் பண்ணும்போது, தட் இஸ் ஈக்குவலன் டு 7 பில்லியன். இது 2024 போகும்போது இட் வில் கோ அப் டு 7 பில்லியன் அப்படின்றது சொல்லப்படுது. சரியா, அப்புறம் 100 பில்லியனாக போகும் அப்படின்றது 2040. அது மாதிரி லோ காஸ்ட் மிஷன் நம்ம பண்ணுறது எல்லாமே ரொம்ப சீப்பஸ்ட் மிஷன்ஸ். அது மாதிரி 368 ப்ரைவேட் ஃபார்ம்ஸ் இந்தியாவில் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. US வந்து ஃபஸ்ட்டு பிளேஸில் இருக்குது, UK செகண்டு, கனடா 3rd. ப்ரைவேட் இப்போ ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனம் ப்ரைவேட்டு, எலன் மஸ்கோட நிறுவனம். அதே மாதிரி இந்தியாவில் 368 ஸ்பேஸ் ரிலேட்டடாக ப்ரைவேட் கம்பெனிஸ் இருக்குது. அதில் சைனா வந்து 288 தான், நம்ம 368 இருக்கோம் அப்படின்றது. அது மாதிரி அர்டிமிஸ் அக்கார்டு போட்டிருக்கோம் US கூட, அந்த மேலே போன காலம் தான். அர்டிமிஸ் அக்கார்டுனா என்ன அப்படின்னா, US கூட வி சைன்ட் அன் அக்ரிமெண்ட். எதுக்கு, நிலவுக்கு மனிதர்களை கொண்டு போகிறதுக்கான ப்ராஜெக்ட் அவங்க பண்ண. நம்ம ககன்யான் மிஷன் ஸ்பேஸுக்கு கொண்டு போகிறது, நம்ம அங்கே போய் காலெலாம் வைக்க மாட்டோம். இது நிலவுக்கு கொண்டு போகிறது. அது வந்து அமெரிக்கா கூட நம்ம சைன் பண்ணோம், நாசா கூட சைன் பண்ணியிருக்கோம். நிறைய கண்ட்ரீஸ் கூட வி ஹேட் அ கோஆப்ரேஷன் ஃபார் திஸ். சேலஞ்சஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா, லேக் ஆஃப் டிஸ்பியூட் செட்டில்மெண்ட் மெக்கானிசம், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நமக்கு இல்லை, பட்ஜெட் அலாட்மெண்ட் வந்து ரொம்ப கம்மி, முன்னாடியை விட ரொம்ப குறைஞ்சிருக்கு அப்படின்றது. மேன் பவரில் சயின்டிஸ்ட் ரொம்ப கம்மி. ஏன்னா எல்லாருமே இங்கே இந்தியாவில் படிக்கிறவங்க எல்லாருமே வெளியில் போகிறாங்க, நாசாவில் போய் ஒர்க் பண்ண போகிறாங்க. பிரெயின் ட்ரெயின் தியரின்னு பேர், பிரெயின் ட்ரெயின். இதெல்லாம் இன்டர்நேஷ்னல் ரிலேஷனில் இம்பார்ட்டன்ட். இப்போது நீங்கள் கூகுளோட CEO இருக்கட்டும், அங்கே தான் இருக்கார். எல்லோரும் இந்தியாவில் படித்தவங்க தான், இந்தியாவோட ரிசோர்ஸை பயன்படுத்தினவங்க. போகக்கூடாதுன்னு நான் சொல்லலை, ஆனால் எல்லாம் இப்போ அப்துல் கலாம் போயிருந்தார் அப்படின்னா நமக்கு ஒரு மிசைல் சிஸ்டம் வந்து லேட்டாக இருக்கும் நமக்கு. ஸோ அந்த மாதிரி லேக்னஸ் இருக்குது, அது சொல்லப்படுது. அது மாதிரி நமக்கு சட்டங்கள் கிடையாது ஸ்பேஸ் ரிலேட்டடாக. டெக்னாலஜி வந்து அப்கிரேடேஷன் வந்து ரொம்ப ஸ்லோவாக இருக்குது. ஆனால் நம்ம பண்ணது தான் சீப்பஸ்ட் மிஷன். எந்த மிஷனாக இருந்தாலும் சரி, மங்கள்யான் அமெரிக்கா பண்ணால் தான் ரொம்ப ஹையஸ்ட் எக்ஸ்பென்ஸ் மிஷன். நம்ம பண்ணது வேர்ல்டுலே சீப்பஸ்ட் மிஷன் மங்கள்யான். சரியா, இதெல்லாமே ரிலேட்டட் டு த பாசிட்டிவ். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், மெயின்ஸுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் தி கரண்ட் அஃபேர்ஸ். நவ் வி வில் மூவ் ஆன் டு தி MCQs. So question number 1, which are the statements about Kamchatka Peninsula? These are correct. Statement number 1, it is located in the easternmost part of the Russia. Statement number 2, it is known for an active volcanoes, geysers, and is a UNESCO World Heritage Site. Statement number 3, the peninsula is bordered by Sea of Okhotsk to the west and Bering Sea in the
to the east. Select the correct answer using the code given below. Options are A 1 only, B 1 and 2 only, C 2 and 3 only, D 1, 2 and 3 only. Question number 2, with reference to the orangutan, which of the following statements these are correct? Statement number 1, they are closest living relatives of humans and share 96.4% of the human genes. Statement number 2, they are only found in the wild on the islands of Borneo and Sumatra. Select the correct answer using the code given below. Options are A 1 only, B 2 only, C both, D neither. Question number 3, consider the following statements. Statement number 1, a vaccine-derived poliovirus is a strain of poliovirus that has been genetically engineered to be more effective. Statement number 2, India has been declared polio-free by World Health Organization. So which of the statements given above is are correct? Options are A 1 only, B 2 only, C both, D neither. Question number 4, consider the following statements related to Prime Minister Employment Generation Program, PMEGP. Statement number 1, the objective of the Prime Minister Employment Generation Program is to promote large scale industrialization and attract foreign direct investments in the urban areas. Statement number 2, Khadi and Village Industries Commission is responsible for implementing PMEGP at the national level. Statement number 3, any individual above 18 years of age is eligible to apply for assistance under the PMEGP scheme. How many of the above statements these are correct? Options are A, only one statement is correct, B, only two, C, all the three, D, none of the above. Question number 5, consider the following statements. Statement number 1, Poland is located to the east of Ukraine. Statement number 2, Poland is a member of NATO. Statement number 3, Poland is India's largest trade partner in Central Europe. How many of these statements given above are correct? Options are A, only one statement is correct, B, only two, C, all the three, D, none of the above. So that's all. Now we will see the answers for the previous MCQ. Question number 1, answer is B. Question number 2, answer is D. Question number 3, answer is C. Question number 4, answer is C. Question number 5, answer is B. So that's all about the current affairs and MCQ. Thanks a lot for joining with us.